தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்ட நெகிழி கவர்களை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்ப திட்டம் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய மக்காத பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் வகையில் பால், தயிர், எண்ணெய், மருத்துவ பொருட்களுக்கான உரைகள் தவிர பிளாஸ்டிக்கால் ஆன தட்டுக்கள், டீ கப்புகள், தண்ணீர் பாக்கெட்டுகள், கைப்பைகள் உள்ளிட்ட 14 பொருட்களுக்கு தமிழக அரசு சில மாதங்களுக்கு முன்பு தடை விதித்தது. இந்த தடை உத்தரவு தமிழகம் முழுவதும் ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்தல், இருப்பு வைத்தல், விற்பனை செய்தல் ஆகியவை தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த சில தினங்களாக உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகள் மற்றும் தனிப்படை அதிகாரிகள் கடைகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வது மட்டுமல்லாமல் அபராதமும் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரு நிறுவனங்களில் பிஸ்கட், நூடுல்ஸ், நொறுக்கு தீனி கவர்களுக்கு தடை இல்லை எனவும் சிறு குறு நிறுவன தயாரிப்புகளின் நெகிழி தயாரிப்புகளுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து தமிழக அரசு இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்துள்ளது. அதாவது அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொண்ட நெகிழி கவர்களை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்ப திட்டம் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெரு நிறுவன பொருட்களின் கவர்களை சேகரிக்க மாவட்டந்தோறும் மையங்கள் அமைக்கவும் தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசோட இந்த முடிவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.